Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 2 கான questions. ரெண்டு question பார்க்கலாம். அதுல question number 2. So, Day 1ல first question இருந்திருக்கும். இன்னைக்கு question ஓட continuation. The value of equilibrium constant of the reaction HIG reversible half H2G plus half I2G is 8.0. The equilibrium constant of the reaction H2G plus I2G reversible to HIG will be. So, இப்படி நம்மளுக்கு question கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா அதை எப்படி solve பண்ண நம்ம ஒரு simple general equation எடுத்து நம்ம அதில் solve பண்ணுவோம். இப்போ general equation என்ன அப்படின்னு பார்ப்போம். A plus B reversible C plus D. So, இந்த reactionக்கான equilibrium constant value நான் Kc ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த reaction எழுதுறேன். D plus C reversible A plus B. So, இந்த reaction நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா reverse பண்ணியிருக்கேன். So, reverse பண்ணதுனால Dயும் Cயும் reactant side வந்துச்சு, Aயும் Bயும் product side வந்துருக்கு. So, இந்த reaction reverse பண்ணதுனால அதனுடைய Kc value நான் என்ன எடுக்கணும்? 1 by Kc ன்னு எடுக்கணும். So, இந்த relation நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு main reaction ஒன்று கொடுத்திருப்பாங்க, அதை Kc ன்னு எடுத்துக்கிறோம்னா, அதுல இருந்த அடுத்த reaction நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? 1 by Kc. எப்போ? reverse பண்ணும் பொழுது 1 by Kc ன்னு எடுக்கணும். இப்போ மேல கொடுத்திருக்க reaction reverse பண்ணும் பொழுது எனக்கு இப்படி கொடுக்குறாங்க 2D plus 2C reversible. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன் 2A plus 2B ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்கு? இந்த ரியாக்ஷனை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எழுதும் போது பவர்ல எழுதும். ஸோ என்ன நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்றோமோ அதை பவரா ஏற்றணும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அதனால பவர் 2ன்னு போடணும். அப்ப இதை ஜென்ரலா நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்? 1 by Kc ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் இந்த ரூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு மெயின் ரியாக்ஷனை நம்ம கேசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் எழுதும் போது 1 by Kcயா மாத்தணும். நம்ம அந்த வேல்யூ வந்து முதல் ரியாக்ஷன்ல இருந்து ரெண்டாவது வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா நம்ம 1 by Kcயை பவருக்கு கொடுக்கணும். டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கொயரா மாத்திக்கணும். சரியா? சோ இப்போ இந்த இடத்துல இங்க வருவோம். இப்ப நம்ம HI reversible half H2 plus half I2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய Kc வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ன்னு எடுக்கிறோம். ஸோ இதனுடைய Kc வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த ரியாக்ஷன் எப்போ இப்படி மாறிச்சு? ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரியாக்ஷன் 1-ஐ ரிவர்ஸ் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் 2 கிடைச்சது. அப்போ இது Kc அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? Kc the whole squareன்னு வரும். ஸோ Kcயோட வேல்யூ 8.0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 8 the whole square which is equal to 1 by 64 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த பார்ட் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னா சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரியாக்ஷன் 1-ஐ ரிவர்ஸ் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். So, Kc is equal to 8 அப்படின்னா 1 by Kc the whole square is equal to 1 by 64 கிடைக்கும். So, second sum முடிஞ்சிருச்சு. Third problem போலாம். So, thirdம் இதே மாதிரியான ஒரு sum தான் நான் எடுத்திருக்கேன். The equilibrium constant for the reaction N2 plus 3H2 reversible 2NH3 is K. Then the equilibrium constant for the equilibrium 2NH3 reversible N2 plus 3H2. So, இது நம்மளுடைய reaction 1னா இது நம்மளுடைய reaction 2. So, firstக்கும் secondக்கும் என்ன relation இருக்குது? First reaction அப்படியே reverse பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு second reaction கிடைச்சிடும். So, reaction 1க்கு equilibrium constant value K அப்படின்னா reaction 2 நம்ம reverse பண்ணியிருக்கோம். அப்ப அதனுடைய value அதனுடைய reciprocal. So, 1 by K தான் நம்மளுக்கு
ஈக்குவேஷன் 2வினுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1/k. எங்க இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் சிமிலர் மெத்தட்ல போடக்கூடியது தான். ஸோ ப்ராக்டிஸ்க்காக இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2ம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டா கேட்கலனாலும் இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.